இன்றைய பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நாம் நட்சத்திர கோவில்களின் தொடர்ச்சியாக புனர்பூசத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். புனகா வசுகு புனர்வசுகு என்று இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெற்று விடுவார்கள். எப்படி ராமபிரானுக்கு மீண்டும் நாடு கிடைத்ததோ, வீடு கிடைத்ததோ, அனைத்தும் கிடைத்ததோ, அதை போல அனைத்து விதமான சுப விசேஷங்களும் புனர்வசு நட்சத்திரத்திலே செய்தால் நல்லது. புனர்வசு நட்சத்திரம் மிகவும் உயர்வான ஒரு நட்சத்திரம். இதற்கான கோவில்களை பற்றி நான் கடந்த சில தினங்களாக சொல்லி வருகிறேன். அதிலே முதலாவதாக மூங்கில் மரம் தலவருட்சமாக உள்ள திருநெல்வேலியை பற்றி பார்த்தோம். காந்திமதி அம்மனை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக திருவேட்களம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் உட்புறத்திலே இருக்கின்ற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், அதை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு திருப்பாசூர் திருத்தணி செல்லும் நெடுஞ்சாலையிலே திருவள்ளூருக்கு 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற தலத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஆலங்குடி என்னும் குருஸ்தலமும் இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தலம் என்பதை பற்றி சொன்னேன். திருந்து தேவன்குடி என்னும் பெயர் கொண்ட நண்டாங்கோவில் என்று தற்போது அழைக்கப்படுகின்ற கர்க்கடகேஸ்வரர் கோவில் திருவிசைநல்லூர் அருகிலே இருக்கிறது, கும்போணத்துக்கு அருகிலே, அதை பற்றி சொன்னேன். திருவெண்ணைநல்லூரை பற்றி சொன்னேன். பித்தாபிரை சூடி பாடிய தலம், சடையப்ப வள்ளலின் ஊர். நிறைவாக சீர்காழியை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வைக்கிறோம். சீர்காழி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு தலம். சிதம்பரம் சீர்காழி மாயவரம் தான் சொல்லுவாங்க, ரூட்டே அப்படித்தான். கும்போணத்துக்கு எப்படி போறேன்னா சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை அந்த ரூட்டில் தான் போறேன். சிதம்பரத்துக்கு அடுத்தது வருவது சீர்காழி. திரிபுர சுந்தரி அம்பாள் அங்கே திரிபுர சுந்தரியாக அற்புதமாக அருள் மழை பொழிகின்ற, அமுத மழை பொழிகின்ற ஒரு ஸ்தலம். திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் அருளிய ஸ்தலம். ஞானசம்பந்த பெருமான் ஞானத்தோடு சம்பந்தம் ஏற்பட்ட இடம் அது. அம்பிகையே பால் கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து, தோடுடைய செவியன் விடையேறியோன் என்று அவர் முதல் பதிகம் பாடிய ஸ்தலம் சீர்காழி. திருவெண்ணைநல்லூரும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு உரிய தலம். அங்குதான் சுந்தரர் முதல் பதிகம் பாடினார், பித்தா பிறை சூடி என்று. அதே போல சீர்காழியும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு உரிய ஸ்தலம்தான். சுந்தரர் இங்கே முதல் பதிகத்தை திருவாய் மலர்ந்தருளினார். ஆகவே இவ்விரு தலங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறது. சீர்காழிக்கு 21 பெயர்கள் இருக்கின்றன என்று ஒரு தகவலை ஒரு நூலிலே படித்தேன். அந்த பெயர்களை எல்லாம் வரிசையா சொல்லிட்டு போனோம்னா 3 நாள் சீர்காழியை பற்றி மட்டுமே சொல்லணும். இந்த ஒரு பெயருக்கும் விளக்கம். புகலி, தோணிபுரம், காழி என்றெல்லாம் நிறைய பெயர்கள். திருஞான சம்பந்தரை பற்றி அருணகிரிநாதர் குறிப்பிடும் பொழுது புகலியின் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைபாட அருள்வாயே. திருஞான சம்பந்தர் மாதிரி கவிதை பாரத்துக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறார் முருகன்ட்ட. அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழிலே புகலியின் வித்தகர் போல் அமுதகவி தொடைபாட அருள்வாயே என்று பாடுகிறார். ஆதிசங்கரரே திராவிட சிசோகோ என்று சொல்லி ஞானசம்பந்தரை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். அது போன்ற ஒரு அருள் எனக்கு கிடைக்காதா என்று பாடுகிறார். மகான்கள் எல்லாம் ஞானசம்பந்தரை போல ஒரு அருள் எனக்கு கிடைக்காதா, ஞானசம்பந்தரை போல் என்னால் பாட முடியுமா, அவருக்கு கிடைத்த அருள் எனக்கு கிடைக்காதா என மிகப்பெரிய மகான்கள் எல்லாமே அவரை பார்த்து ஏங்கி தவிக்கின்ற அளவிற்கு மகான்களுக்கெல்லாம் ஒரு சிகரமாக விளங்குபவர் திருஞான சம்பந்தர். சைல்டு ப்ராடிஜின்னு இன்னைக்கு சொல்றாங்களே, புராண காலத்திலே ஒரு பெரிய சைல்டு ப்ராடிஜி அவர்கள். இந்த ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த தலம், அவருக்கு ஞானப்பால் கிடைத்த தலம். அங்கே தோணியப்பராக, சட்டநாதராக சுவாமி 2 திருவுருவங்களிலே, ஒன்று லிங்க திருமணியாக, மற்றொன்று சட்டநாதராக, புனுகு சட்டம் சாத்தப்படுகின்ற சட்டநாதராக அங்கே விளங்குகின்றார். மேலே ஏறி அதை தரிசனம் செய்ய வேண்டும். சுக்கிரவார பூஜை அங்கே மிகவும் விசேஷம். வெள்ளிக்கிழமையிலே இரவு நேரத்திலே செய்யப்படும் பூஜை மிகவும் சிறப்பானது. இதுவும் திருமண தடை நீக்கும் திருத்தலமாக விளங்குகிறது. சீர்காழி செல்பவர்கள் ஆலயத்தை முழுமையாக சுற்றி பார்க்க வேண்டுமானால் 3 மணி நேரமாவது ஆகும். அவ்வளவு பெரிய கோவில் அது. அங்கே அஷ்ட பைரவர்கள் சன்னதி இருக்கிறது. அஷ்டமி என்று
8 பைரவர்களுக்கும் பூஜை நடைபெறும். பைரவர்ல எல்லாம் ஒரு பைரவர் தான் எல்லா கோயிலும் இருக்கும். அங்கே 8 விதமான பைரவர்களும் வரிசையாக சன்னதி இருக்கிறது ஆலய உட்பிரகாரத்திலே. ஆகவே அஷ்ட பைரவ பூஜை என்று ஒவ்வொரு அஷ்டமி என்றும் அங்கே மிகச் சிறப்பாக நடைபெறும். அஷ்டமி என்று நடைபெறுகின்ற பைரவர் பூஜையை பார்ப்பதற்காகவே மிகப்பெரிய ஒரு பக்தர் கூட்டம் அண்மை காலத்திலே அதிக அளவிலே வருகிறது. முன்பெல்லாம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ஆகிய நாட்களில் தான் அங்கு கூட்டம் அதிகமாக வரும். இந்த சீர்காழி என்பது மிக உயர்வான ஒரு தலமாக பிரம்மபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருநெல்லை நாயகி என்றும் திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்படுகின்ற அம்பாளுடைய அனுகிரகம் நிரம்பி வழிகின்ற ஒரு தலமாக சீர்காழி விளங்குகிறது. இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் வழிபட வேண்டிய தலங்கள் மீண்டும் ஒரு முறை நான் நினைவுபடுத்துகிறேன். திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில், திருவண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவில், திருப்பாசூர் தீண்டா திருமேனியாக விளங்குகின்ற பாசுபதீஸ்வரர், திருவேட்களம், திருந்து தேவன்குடி, ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில், சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஆகிய ஆலயங்கள் 7 தலங்கள் மொத்தம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் மொத்தம் 7. இந்த 7 தலங்களுக்கும் சென்று வழிபட்டு அவனுடைய அருளை பெற்று புனகா வசுகு புனர்வசுகு என்று வாழ்க்கையிலே எவையெல்லாம் கிடைக்காமல் போயிற்றோ அவையெல்லாம் மீண்டும் கிடைப்பதற்கு இந்த 7 தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ராமபிரானை பட்டாபிஷேக கோலத்திலே புனர்பூச நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். இந்த நட்சத்திரத்திற்குரிய மரமான புல்லாங்குழலிலே குழல் செய்து வேணுகானம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனை வேண்டி துதிப்பது மிகவும் அவசியம் என்று சொல்லி இந்த நட்சத்திரத்தை இன்றைய தினத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதிலே இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. பூச நட்சத்திரத்திற்கு உரிய மரம் அரச மரம், மரங்களின் அரசன். நாளைய நிகழ்ச்சியிலே பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.